ப்ரோ இன்குபேட்டரை பற்றி வீடியோ போட்டேன்னு சொன்னோம்ல ப்ரோ, அந்த வீடியோ தான் இது. இது சைடில் இருக்கிற இந்த குவாலி குஞ்செல்லாம் நம்ம எடுத்து விடுறது இன்குபேட்டரில் வந்து ஒரு வாரம் கழிச்சோன்னா இதுலேருந்து எடுத்து விடுவேன். அதான் வந்து இந்த இன்குபேட்டரு இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு நான் காட்டி தரேன் ப்ரோ. நான் அப்படியே ஃபேன் ஓடிட்டே இருக்கேன். டெம்பரேச்சர் வந்து அதிகமே ஆக மாட்டேங்கு, அப்படியே டெம்பரேச்சரு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பல்ப் வேறு உள்ள ஒரு பல்ப் எரியாமல் போயிட்டு இன்குபேட்டரில். ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியலை. அதான் சரி கலத்தி பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அதான் சரி கொஞ்சம் அந்த இன்குபேட்டரை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓட விட்டோம்னா சரி என்ன ஏதாவது இன்குபேட்டர் அந்த லைட் எரிவா இல்லைனா ஹீட்டு எதாவது வெளியே கிளியராக வருவான்னு பார்க்குதாண்டி அப்படியே வச்சுட்டு வந்தேன். லாஸ்ட் வர அந்த இன்குபேட்டரு வெட்டி எரியலை, ஆஃப் ஆகி எரியும் இருக்கா. ஆனால் அந்த ஆஃபே ஆகலை. நம்ம இன்குபேட்டர் எதாவது ஆகிட்டு ப்ரோ, என்னாச்சுன்னு தெரில. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன பண்ணேன்னு தெரில. நீ இந்த இன்குபேட்டர் எப்படி ரெடி பண்ணனே தெரில ப்ரோ. எனக்கு கலத்தி தான் பார்க்கணும். இன்குபேட்டரில் எல்லா பல்ப்பு ஒயர் கனெக்ஷன்லாம் பார்க்கணும். அந்த லைட்டு வந்து 35.7 செகண்டில் ஆஃப் ஆகும் ப்ரோ. அது அவ்வளோ நேரம் ஆகியும் 35.7 செகண்டில் ஆஃப் ஆகலை அந்த வீடியோ. அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்து. ஏதோ ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. நீ அதை கலத்தி பார்க்க வேண்டியதான். சரி அப்படி போட்டு நான் காட்டிகிட்ருக்கேன். அதான் என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணனே தெரியாமல் இன்குபேட்டர் வச்சு யோசிச்சுட்ருக்கேன் ப்ரோ. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒர்க் ஆகிட்டுனா நல்லா இருக்கும் ப்ரோ. அதுதான் முட்டாட்ட வைக்கிறது இன்குபேட்டரில். இது வந்து லைட்டு இதாக மாட்டேன். எனக்கு பிறகு எடுத்து கலத்தியெல்லாம் பார்க்கணும் ப்ரோ. ஓல்டு இதெல்லாம் செக் பண்ணி அடுத்த வீடியோவில் அது கலத்தி என்னென்னலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டு, சென்சார் என்ன கம்ப்ளைண்ட்லாம் பார்க்கணும் ப்ரோ. இப்போ சும்மா அந்த வீடியோ மட்டும் தான் ப்ரோ உங்கள்கிட்ட எடுத்து காட்டேன். இன்குபேட்டர் வீடியோ, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த லைட் எரியாது, பல்ப்பு ஒர்க் ஆகாமல் இருக்குது, இதெல்லாம் தான் காட்டேன். அந்த இது காட்டானே பார்த்தேன் ப்ரோ. அந்த 37 செகண்ட் இதாகுது. அதுக்கிட்ட ஜூம் பண்ண ப்ரோ தெரிய மாட்டேங்க ப்ரோ கிளியராக. சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். அதான் என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. அதான் இனி என்ன செய்யணும், கலத்தி தான் பார்க்கணும் அடுத்தது. இதுதான் வந்து அந்த ஒயரு இன்குபேட்டர் வரக்கூடிய ஒயர்லாம் அது ப்ரோ. சுவிட்ச் எல்லாமே மேலே தான் இருக்கும். இன்குபேட்டர் சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதான் ப்ரோ என்ன பண்ணனே தெரியாமல் இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி கஷ்டப்பட்டு இன்குபேட்டர்லாம் வாங்கி வச்சேன் ப்ரோ. இப்படிலாம் ஏதாவது வேலை வரச்சில் தான் ப்ரோ கஷ்டமாக இருக்குது. அதான் ஃப்ரெண்டுகிட்ட இன்குபேட்டர் செஞ்சு வாங்கினேன் ப்ரோ. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ லைட் ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒயர் ஏதோ உள்ள கம்ப்ளைண்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். இனி அதை கலத்தி ரிட்டன் பார்க்கணும். நான் இப்போ தான் ப்ரோ ஆஃப் பண்ணிக்கிட்டு என் கலத்தன்னு சொல்லி கலத்திட்டுருக்கேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் முதல்ல அந்த இன்குபேட்டர் வச்ச முட்டை அந்த மண் இதெல்லாம் இருந்து அது சரி அப்படியே திருப்பி வைப்போம்னு சொல்லி நான் திருப்பி வச்சுக்கிட்டு ரெண்டா சுவிட்சை போட்டு பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னே தெரிய மாட்டேங்க ப்ரோ. நான் இப்போ இன்குபேட்டர் போட்டான் அந்த ஒரு பல்ப் எரியும் ப்ரோ. இந்த ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாகிறாங்க, அந்த ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க. நானும் லைட்டாக பல்பெலாம் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். கலத்தியெல்லாம் மாட்டி பார்க்க பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியல ப்ரோ. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இன்குபேட்டரை பற்றி. எனக்கும் ரொம்ப இன்குபேட்டர் தெரியும். நானும் இப்போ தான் ஒரு 4 வெட்டு தான் வச்சுருக்கேன். வாய்ப்பு இல்லாமல் மாட்டிட இந்த பல்ப் மட்டும் எரிய மாட்டேங்குது இப்போ. இதெல்லாம் செக் பண்ணி கலத்தி செக் பண்ணால் தான் தெரியும் எனக்கு. இருந்தாலும் மூடி வச்சுக்கிட்டு என்ன செய்ய ப்ரோ. பாக்ஸ் அப்படியே வீடியோ எடுக்கேன். இதுதான் அந்த இன்குபேட்டர் சுவிட்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. இதான் ப்ரோ அந்த ஒயர். இது ஒயர்லாம் புரிய விட்ருவேன். நம்ம வீட்டில் தான் கரண்ட்டு போவோம். அதில் சுவிட்சு கிடையாது எனக்கு. அது சரி சும்மா மாட்டி வச்சுக்கலாம் போதும். நான் என்ன செய்யனே தெரியாமல் யோசிச்சுட்டு வேண்டிய நிலைமையாக இருக்குது ப்ரோ.
புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய் ப்ரோ எல்லாருக்கும்.